அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. புகழனைத்தும் இறைவனுக்கே. இன்னும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வல்ல இறைவன் எவ்வளவோ அற்கொடைகளை நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றான். வானத்திலும் பூமியிலும் நமது உடலிலும் இவ்வுலகத்தில் அவன் அந்தரங்கமாகவும் பகிரங்கமாகவும் ஏராளமான அற்கொடைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு அவன் வாரி வழங்கி இருக்கின்றான். ஆனால் அவன் கொடுத்த அற்கொடைகளிலே மிக சிறந்ததாக இந்த ஈமான், இந்த கலிமா எனும் அற்கொடையே மிக சிறந்ததாக இருக்கின்றது. அத்தகைய கலிமாவை நமக்கு தந்த வல்ல ரஹ்மானுக்கு புகழ் அனைத்தும். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். என்னவென்றால், முன்னொரு காலத்திலே ஒரு அரசன் ஒருவன் இருந்தான். அவனிடம் ஒரு சூனியக்காரன் இருந்தான். அந்த சூனியக்காரன் அரசனிடம் கூறினான், அரசரே, எனக்கு வயதாகிவிட்டது. இந்த சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்யுங்கள் என்றான். அரசனும் அதே போன்று ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்தான். அந்த சிறுவன் தினமும் வந்து இந்த சூனியக்காரனிடம் அந்த கலையை கற்றுக்கொண்டிருந்தான். அப்படி அவன் வரும்போது வரும் வழியிலே ஒரு கிறிஸ்தவ துறவி ஒருவர் இருந்தார். அவருக்கும் இந்த சிறுவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. சிறுவன் அவர் அருகில் அமர்ந்து அவருடைய போதனைகளை கேட்டான். அவருடைய போதனைகளின்பால் இந்த சிறுவன் ஈர்க்கப்பட்டான். இதனால் அவன் அந்த சூனியத்தை கற்றுக்கொள்வதற்கு மிக தாமதமாக சென்றான். சூனியக்காரன் அந்த தாமதத்துக்குரிய காரணத்தை கேட்கும்போது, எனக்கு வீட்டிலே சில வேலைகளை கொடுத்து விடுகிறார்கள், அதனால் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று அவன் கூறுவான். இவ்வாறு அவன் தினமும் அந்த துறவியை சந்தித்து போதனைகளை கேட்டு வந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஊரிலே ஒரு பெரிய மிருகம் ஒன்று மக்களை விரட்டி மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தது. அதை பார்த்த இந்த சிறுவன், துறவி சிறந்தவரா அல்லது சூனியக்காரன் சிறந்தவனா என்பதை எனக்கு இன்று தெரிந்துவிடும் என்று கூறியவனாக ஒரு கல்லை எடுத்தான். அந்த கல்லை எடுத்து, இறைவா, துறவி சிறந்தவர் என்றால் இந்த கல்லை அந்த மிருகத்தின் மீது போடுகிறேன், அந்த மிருகத்தை கொன்று விடு என்று அந்த கல்லை தூக்கி போடுகிறான். அந்த மிருகம் செத்து இறந்து விட்டது. இந்த காட்சியை மக்கள் பார்க்கிறார்கள். உடனே அந்த சிறுவன் மீது அந்த மக்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டாகிறது. சிறுவன் இந்த விஷயத்தை துறவியிடம் சொல்கிறான். அப்போது துறவி சொல்கிறார், சிறுவனே, நீ என்னை விட மிக சிறந்தவனாக இருக்கின்றாய். நீ ஒரு நாள் சோதனைக்குள்ளாக்கப்படுவாய். அப்பொழுது அரசனிடம் என்னை பற்றி கூறிவிடாதே என்று அந்த துறவி சொல்கிறார். ஆக இந்த நிலையில் இந்த சிறுவன் பார்வை இல்லாதவர்களுக்கு கூட இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இறைவனுடைய உதவியை கொண்டு பார்வை வரவழைத்து விடுகிறான். அதுபோல் குஷ்ட நோயாளிகள், இன்னும் பிற நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்துகிறான். அதை கேள்விப்பட்ட அரசவையில் இருந்த ஒரு மனிதர் இந்த சிறுவனிடம், நான் என்ன சன்மானம் வேண்டுமானாலும் தருகிறேன், எனக்கு பார்வையை வரவழைத்து விடு என்று கூறுகிறார். அப்போது அந்த சிறுவன், இறைவனுடைய உதவியை கொண்டுதான் நான் இந்த காரியங்கள் எல்லாம் சாதிக்கின்றேன். உங்கள் சன்மானம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் உங்களுக்கு இறைவனிடமிருந்து உதவி கேட்டு நான் உங்கள் பார்வையை வர வைக்கிறேன் என கூறுகிறான். அவரும் சம்மதிக்கிறார். உடனே சிறுவன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அவருக்கு பார்வையை வரவழைத்து விடுகிறார். இந்த விஷயம் அரசருக்கு தெரிந்து விடுகிறது. அரசர் அந்த பார்வை வந்த அந்த மனிதரை கூப்பிட்டு, உனக்கு எப்படி பார்வை வந்தது என்று கேட்கிறார். எனக்கு என் இறைவன் பார்வையை கொடுத்தான் என்று அவர் சொல்கிறார். உடனே அந்த அரசன் என்ன சொல்கிறான் என்றால், நான் இல்லாமல் வேறு ஒரு இறைவன் உனக்கு வந்து விட்டானா என்று ஆணவமாக பேசுகிறான். அவரை அடித்து அவரை கொடுமைப்படுத்துகிறான். உடனே அவர் அந்த சிறுவனை பற்றி சொல்லிவிடுகிறார். உடனே அந்த சிறுவனை அழைத்து, நீ இந்த அதிசயமான இந்த ஆச்சரியமான இந்த காரியங்கள் எல்லாம் செய்கின்றாயே, இதெல்லாம் உனக்கு எப்படி சாத்தியமாகிறது என்று அந்த அரசன் கேட்கிறான். அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறான், நான் செய்யவில்லை, எனது இறைவன் அல்லாஹ் தான் இதை செய்கிறான் என அந்த சிறுவன் சொல்கிறான். உடனே அந்த சிறுவனை அடித்து அந்த அரசன் கொடுமைப்படுத்துகிறான். கொடுமைப்படுத்தியவுடன் அந்த சிறுவன் அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த துறவியை பற்றி சொல்லிவிடுகிறான். உடனே துறவியை அரசன் வரவழைக்கிறான். அரசன் துறவியை வரவழைத்து,
நீ உனது மார்க்கத்தை விட்டுவிடு, உனது மார்க்கத்தை நீ விட்டுவிடு என்று சொல்லுகிறான். அதற்கு அவர் மறுத்து விடுகிறார். உடனே தனது வீரர்களை அழைத்து அந்த அரசன் இவரை ரம்பத்தால் 2ஆக பிளந்து விடுங்கள் என்று கூறுகிறான். அரசனுடைய உத்தரவு நிறைவேற்றப்படுகிறது. அதே போன்ற அந்த அரசவையிலே பார்வை வந்த அந்த மனிதர் இருக்கிறாரே, அவரையும் கூப்பிட்டு நீ இந்த மார்க்கத்தை விட்டுவிடு, விலகிவிடு என்று கூறுகிறார். அவரும் அதற்கு மறுத்து விடுகிறார். அவரையும் அந்த ரம்பத்தால் 2ஆக பிளக்கும்படி உத்தரவிடுகிறான். அந்த உத்தரவு நிறைவேற்றப்படுகிறது. பிறகு அந்த தனது வீரர்களை அழைத்து அந்த அரசன் சொல்கிறான், இந்த சிறுவனை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கே இருந்து கீழே தள்ளிவிடுங்கள். இவன் நம் வழிக்கு வந்தால் நல்லது, இல்லை என்றால் கீழே தள்ளிவிடுங்கள் என்று கூறுகிறான். அவர்கள் அந்த மலை உச்சிக்கு அந்த சிறுவனை அழைத்து செல்கிறார்கள். பார்த்தால் அந்த மலை சறுக்குகிறது. அவர்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த சிறுவனுக்கு எந்த காயமும் இல்லை. இந்த வீரர்கள் தோல்வியோடு அந்த அரசனிடம் செல்கிறார்கள். தன்னுடைய இயலாமையை சொல்கிறார்கள். உடனே அரசன் தன் வீரர்களிடம் இந்த சிறுவனை ஒரு கப்பலில் ஏற்றி நடுக்கடலிலே கொண்டு போய் இந்த கடலிலே தள்ளிவிடுங்கள் என கூறுகிறான். அதே போன்ற கப்பலிலே ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு போகிறார்கள். பார்த்தால் ஆனால் இந்த சிறுவன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறான், இவர்களுடைய தீங்கிலிருந்து இறைவன் என்னை காப்பாற்றிவிடு என்று. அங்கே நடுக்கடலுக்கு சொல்லும்போது கப்பல் கவிழ்ந்து விடுகிறது. எல்லோரும் மூழ்கி அதில் இறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த சிறுவன் உயிர் பிழைத்து நல்லபடியாக அந்த அரசனிடம் வந்து விடுகிறான். அப்போது இந்த சிறுவன் அரசனிடம் சொல்கிறான், அரசரே, என்னை நீங்கள் கொல்ல வேண்டுமானால் ஒரு மைதானத்திலே மக்கள் முன்னிலையிலே ஒரு தூணிலே என்னை கட்டி இந்த இறைவனின் திருப்பெயரால் நான் இவனை கொள்கிறேன் என்று நீங்கள் கூறி ஒரு வில்லிலே அம்பை இணைத்து நீங்கள் என்னை நோக்கி எய்தினால் நான் இறந்து விடுவேன் என கூறுகிறான். அரசனும் அதே போன்று செய்கிறான். அந்த சிறுவனும் இறந்து விடுகிறான். இதை பார்த்த மக்கள் அப்போது அதிலே பலர் அந்த சிறுவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அரசரே, நீங்கள் எதை பயந்தீர்களோ அது நடந்து விட்டது. மக்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டார்கள் என அந்த மக்கள் கூறுகிறார்கள். உடனே அந்த அரசன் என்ன செய்கிறான், தன்னுடைய மார்க்கத்தை எவர் விட மறுக்கிறாரோ, தன்னுடைய இந்த மார்க்கத்தை விடாதவர்களை, நமக்கு வலிக்கு வராதவர்களை பிடித்து அந்த ஒரு நெருப்பு குண்டத்திலே போடுங்கள் என ஒரு பெரிய அரண்மனைக்கு முன்பாக ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டி அதில் நெருப்பு மூட்டுகிறான். தனது வலிக்கு வராதவர்களை எல்லாம் அதிலே போடுங்கள் என்று உத்தரவிடுகிறான். அவர்களும் அந்த நெருப்பு குண்டத்திலே விழுகிறார்கள். அதாவது அவனுடைய பேச்சை கேட்காதவர்கள் அதிலே விழுகிறார்கள். அப்போது ஒரு கைக்குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் தடுமாறுகிறாள். கையிலே குழந்தை இருக்கிறதே என தடுமாறுகிறாள். அப்போது அந்த குழந்தை பேசுகிறது. அது என்ன பேசுகிறது என்றால், தாயாரே, நாம் சத்தியத்தின் மீது இருக்கிறோம், நீங்கள் கலங்க தேவையில்லை, கவலை கொள்ள தேவையில்லை என்று அந்த குழந்தை பேசுகிறது. பிறகு அந்த குழந்தையோடு அவளும் அந்த நெருப்பு குண்டத்திலே விழுந்து விடுகிறாள். ஆக இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டதற்காக எப்படியெல்லாம் அந்த மக்கள் அந்த அரசனால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அதே சமயத்தில் இந்த சத்தியத்தின் மீது இருந்த அந்த சிறுவனுக்கு எப்படியெல்லாம் இறைவனுடைய உதவி வந்தது என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே அத்தகைய சத்தியத்தின் வழி நடந்து இறைவனுடைய கட்டளைப்படி வாழ்ந்து ஈருலகிலும் நாம் வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.